அன்னதானத்துக்கு காட்டுங்க வர சொல்லுங்க சார் சார் கொஞ்சம் எடுத்துங்களா கொஞ்சம் சார் சார் ஏன்னா நீங்கள் வந்து பிளான்டாக வந்து இந்த இடத்துல அன்னதானம் இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி அன்னதானம் ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அன்னதானம் போடுறாங்க அது சொல்லிட்டாங்க க்ரௌடு ஜாம் ஆகிடுச்சுன்னா தேர் போது லாக் ஆகிடுச்சுன்னா இப்போ போகிற இடத்துல சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பாடு மேலே கவனம் இருக்கும் தேர் வரதை கவனிக்க மாட்டாங்க இங்கே வாட்டர் ஸ்பாட் என்ன 7 இடத்துக்கு காமிச்சிருக்கோம் என் கூட காமிச்சிருக்கோம் புல்டோசர் சொல்லிடுமா ஆமாம் சார் அப்போ புல்டோசர்ஸும் தேருக்கும் நடுவில் எந்த அது எப்படி ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க அது ஒரு பாஸ் சார் எப்படி ரெஸ்ட்ரிக் பண்ண போறீங்க இந்த ப்ரெமிசஸ்க்குள்ள ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு உள்ள எந்த க்ரௌடும் இல்லை ஒருத்தர் கூட இல்லைன்றதை என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தேர் மூவ் பண்ண ஆரம்பிச்சு அதே மாதிரி ஆம்புலன்ஸும் ஃபயர் ஸ்டேஷன் வெஹிக்கல்ஸும் கம்பல்சரியாக இருக்குது வண்டி அதுக்குள்ள ட்ராவலிங்கில் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் சார் இங்கே போகிற ரூட் ஃபுல்லாக சார் கம்ப்ளீட்டாக வந்து எந்த சைட்டில் வந்து எந்த வெஹிக்கிளும் பார்க் பண்ண அலோவ் பண்ணாங்க இப்போ இருந்தால் கூட இந்த விடிய காலையில் முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னா நிறைய இடங்களில் கொஞ்சம் குறுகலாக இருக்குது பாதையெல்லாம் அங்கே பார்க்கிங்ஸ் இருக்குது அண்ட் தென் பல இடங்களில் வந்து அந்த ஃபுட் கவுண்டர்ஸ் போட்டிருக்காங்க ஆமாம் சார் இப்போ என்னென்னா அந்த ஃபுட் கவுண்டர்ஸ் பிரச்சனை இல்லை அவங்க போடுறத பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை போட்டுட்டோம் சார் ஆனால் அந்த இடத்துல ஒரு 500 பேர் மொத்தமாக கும்பலாக நின்றுட்டாங்க அப்படின்னா தேர் வரும்போது நம்ம அங்கே ஸ்டக் ஆகும் அப்போ அங்கே நீங்கள் கம்பல்சரி போலீஸை வந்து ஒவ்வொரு ஸ்டால்லையும் டிப்ளாய் பண்ணிட்டு வர்ற க்ரௌடை ஃபுல்லாக டைவர்ட் பண்ணி எல்லாம் வந்து ரோட்டுக்கு இந்த பக்கம் தான் இருக்கணும் யாரும் ஸ்டாலுக்கு இந்த பக்கம் எந்த க்ரௌடும் வந்துடக்கூடாது எல்லா ஃபுட் கவுண்டர்ஸ்லையும் வாட்டர் கவுண்டர்ஸ்லையும் ஸோ அதை என்ஷூர் பண்ணிடுவோம் உள்ளே வரும்போது அங்கே எந்த க்ரௌடுமே வந்து ஜாம் ஆகி நின்றக்கூடாது இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த அலங்காரங்கள்லாம் இருக்குது இது எங்கேயும் வயரில் கிராஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா ஏன்னா அது காற்றுல வயரில் கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைடில் மேக்ஸிமம் வந்து அந்த கேப்ஸ் இருக்கானது என்ஷூர் பண்ணிக்கணும் சென்டராக கொண்டு போயிடுங்க மேக்ஸிமம் கேப்ஸ் என்ஷூர் பண்ணிக்கணும் இது ஏன்னா நாளைக்கு காற்றடிக்கும் போது வந்து வயரில் போடுறதுன்ற மாதிரி எந்த விதமான விஷயமும் இருக்காது ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிடுங்க ஒரு தடவை கம்ப்ளீட்டாக எல்லாமே கரெக்டாக டைட் பண்ணியிருக்காங்களா ரோப்ஸ்லாம் டைட் பண்ணியிருக்காங்களா இந்த கட்டுறது எல்லாம் கரெக்டாக கட்டியிருக்காங்க ஒரு தடவை டார்ச் டைட் பண்ணி கம்ப்ளீட்டாக என்ஷூர் பண்ணிட்டு காலையில் உள்ள இதெல்லாம் பார்த்துட்டு எந்த விதமான இதையும் யூஸ் பண்ணிக்காங்க ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் இதெல்லாம் பார்த்து சேஃப் அண்ட் சைடாக ஒரு ஆள் அங்கேயே இருக்க வச்சு கம்பல்சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வர சொல்லுங்க சேஃபாக பண்ண சொல்லுங்கள் கரெக்டாக போடுற எல்லாத்தையும் அது நல்லா ட்ரெயின்டு பர்சன்ஸை மட்டும் அலோவ் பண்ணுங்க கண்டிப்பாக அதை மட்டும் என்ஷூர் பண்ணிட்டு அந்த கம்பெனி சைட்லேருந்து யார் வேணாலும் கம்ப்ளீட்டாக ட்ரெயின்டு பர்சன்ஸ் இல்லை ப்ரீவியஸ் இயர்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணியிருப்பாங்களா ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோங்க சார் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை இப்போது நாளைக்கு வர்றவங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை நாளைக்கு வரும்போது அவங்களுக்கு காய்ச்சல் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிடுறேன் சார் செக் பண்ணிடுறேன் சட்டை போடுறவங்களுக்கு செக் பண்ணிக்கலாம் முதல்ல